வாட்ஸ் யூர் ஒப்பீனியன் அபவுட் எஸ்ஐஆர்? இது பெரிய விவாதங்கள ஏற்படுத்தியிருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல 90,00,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. 5,00,00,000க்கும் மேலான வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து இப்ப நீக்கப்பட்டிருக்கு ஓவரால் கண்ட்ரில. விச் இஸ் அ பிக் நம்பர். ஓட்டுரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற மாரியான சில விவாதங்களும், இல்ல இது வந்து சீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற இன்னொரு தரப்பும் முன்வைக்கப்படுகிறது. ஹவ் யூ சீ தட்? நாங்க இருக்கும்பொழுது ஒவ்வொரு 5 இயர் பீரியடுக்கு அப்புறம் டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். நான் 2005ல நான் ரிட்டயர் ஆனேன். 2004ல பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டோர் டு டோர் வெரிஃபிகேஷனே பண்ணல. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அது ஒரு தவறு என்று தான் நான் சொல்லுவேன். அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் பண்ணியிருக்க வேண்டியது பண்ணல. 20 வருஷமா நம்ம செய்யவில்லை. அப்பொழுது அந்த வோட்டர் ரிஜிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல. இந்தியால என்னன்னா, நெறைய மைக்ரன்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டூ அனதர் போறாங்க. அவங்க அங்கேயும் ஓட்டு வச்சுப்பாங்க, இங்கேயும் ஓட்டு வச்சுப்பாங்க. சில பேர் வேணுமென்று செய்ய மாட்டார்கள். அங்க பெயரை நீக்காமல் இங்க பெயர் சேர்த்துப்பாங்க. அந்த மாரியும் இருக்கு. டெலிபரேட்டாவும் இருக்கு, ஆக்சிடென்டலாவும் இருக்கு. அதனால நிச்சயமாக அந்த வோட்டர் ரிஜிஸ்டர், அந்த பட்டியல், வாக்காளர் பட்டியல் பியூரிஃபை பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் சிட்டிசன்ஸ் தான் வோட் பண்ண முடியும்னு என்று சட்டத்தில் இருக்கிறது. அதனால சிட்டிசன்ஸ் இல்லை என்றால் அவர்கள் வாக்கு செலுத்த முடியாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்று இப்ப டிபேட் நடக்கிறது. 20 வருஷத்துக்கு பண்ணது நிச்சயமாக இது ரொம்ப டிலேடு எக்ஸர்சைஸ். முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது. இந்த 20 வருஷத்தில் இறந்தவர்கள் நம்பர், அதே மாரி மைக்ரண்ட் வேற மாநிலத்துக்கு சென்ற நம்பர்லாம் அதிகமா இருக்கும். நிச்சயமா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கில் பேர் எடுத்தார்கள் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் தவறுகள் நடந்திருக்கலாம்.